compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இவ்வளோ நாள் நான் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தேன். மாஸ்டர்பேஷன்னால எனக்கு இந்த மாதிரி ஒரு சில சஃபரிங்லாம் ஏற்பட்டது. ஸோ நான் வந்து ஐ வெண்ட் 1 week விதவுட் மாஸ்டர்பேஷன். நான் 5 days வந்து அது இல்லாமல் பண்ணிட்டேன். சோஷியல் ட்ரெண்டு தான், வெஸ்டர்ன் யூரோப்பியன் ட்ரெண்டு. பட் நம்மளுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். கான்செப்சுவலி இப்போ நிறைய பேருக்கு நோ நட் நவம்பர் தெரிஞ்சதுனால குட் வே ஃபார் மென் டு ஸ்டாப் மாஸ்டர்பேட்டிங். ஆர் மென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் அ வீக் இல்லை த்ரைஸ் அ வீக் மெனி பீப்புள் வந்து டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அதான் அதோட ப்ராப்ளம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸ்போஷர் அப்படி இருக்குது. செக்ஷுவல் டிசைர் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவலாக வருங்க. மோர் ஸோ ஃபார் உமன் ஹேவ் மோர் டிசைர் தென் மென். மாஸ்டர்பேஷன் ஷுட் பி யூஸ்ட் லைக் அ வாக்கிங் ஸ்டிக். ஸ்டிக்குக்கு நம்ம ஸ்லேவாக இருக்கோமா அல்லது ஸ்டிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமாங்கிறது மட்டும்தாங்க விஷயம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வாட் இஸ் மாஸ்டர்பேஷன்? மென் ஆர் உமன் எராட்டிக்கா இல்லை செக்ஷுவல் மெட்டீரியல் பார்க்குறாங்கன்னா வாட் ஆர் தே ஆக்சுவலி டூயிங்? யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் வாயரிசம். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நவம்பர் வந்துட்டாலே இந்த நோ நெட் நவம்பர் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் திஸ் ட்ரிபிள் என்? இது இந்த பசங்களுக்கு மத்தியில் ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங்காக போகுது? நம்ம ஒரு 1 month ஃபுல்லாக மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தால் அப்படி என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது? இதில் ஆக்சுவலாகவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா, ஆர் இஸ் இஸ் அ ட்ரெண்டிங் டிக்டாக் ஹேக்? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு யாரோட ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்டர் ஷா. ஸோ டாக்டர் ஷா துபேஷ் கிட்ட இந்த டாபிக்ஸ் பற்றிலாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஸோ இந்த ட்ரிபிள் என் நோ நெட் நவம்பர் அப்படின்றது நவம்பர் வந்துட்டாலே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஆக்சுவல் சயின்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சோஷியல் ட்ரெண்டுங்க. வெஸ்டர்ன் யூரோப்பியன் கான்செப்ட். இந்த சிமிலர் டு வாட்ஸ் கால்ட் அஸ் அந்த NoFap டெக்னிக் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது ஒரு சப்ரெடிட் கம்யூனிட்டியாக ஆரம்பிச்சது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிட்டில் போய் வந்து இவ்வளோ நாள் நான் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்தேன். மாஸ்டர்பேஷன்னால எனக்கு இந்த மாதிரி ஒரு சில சஃபரிங்லாம் ஏற்பட்டது. ஸோ நான் வந்து ஐ வெண்ட் 1 week விதவுட் மாஸ்டர்பேஷன். நான் 5 days வந்து அது இல்லாமல் பண்ணிட்டேன். ஐ ஃபீல் பெட்டர், ஐ ஃபீல் மோர் எனர்ஜைஸ்ட், I feel more strong, my testosterone has increased. ஒரு சின்ன ஒரு subreddit community, NoFap. I think NoFap has more than 10 lakh members. That particular subreddit community is highly active. So அந்த மாதிரி No Nut November is a spin-off of the NoFap technique or the implementation of the NoFap technique. Social trend தான், Western European trend. But நம்மளுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். So maybe many people can, since No Nut November has become quite popular as a conceptually இப்போ நிறைய பேருக்கு No Nut November தெரிஞ்சதுனால it will be a good way for men to stop masturbating or to take a resolution to stop during that particular month. ஒரு ட்ரையல் அட்டெம்ப்ட்டுக்கு இட்ஸ் யூஸ்ஃபுல். அதான் அதோட விஷயம். ஸோ இப்போ பசங்களில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 பசங்களில் எத்தனை பசங்களால் மேக்ஸிமம் ஒரு 5 days மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருக்க முடியும்? 5 days abstinence நீங்கள் சொல்கிறது விதவுட் மாஸ்டர்பேஷன்னா மேபி அபவுட் 10%. 10%. ஆமாம், 10 to 15% ஆஃப் மென்னுக்கு மட்டும்தாங்க அந்த ஒரு அபிலிட்டி டு புட் அப் வித் செக்ஷுவல் டிசைர். ஏன்னா இட்ஸ் ஆல் செக்ஷுவல் டிசைர் பேஸ்ட் இல்லைங்க, இட்ஸ் ஆல் டிசைர் பேஸ்ட். நம்ம பார்க்குற ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக்ஷுவல் ஸ்டிமுலை ரோடில் போடுற ஆட்ஸ், ரோடில் போனால் நீங்கள் பார்க்குற பெண்கள் இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலி ஒருத்தரோட செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் பொறுத்து இருக்குது. விதவிதமான ஒரு செக்ஷுவல் ஸ்டிமுலை வந்து கண்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது வெரி டிஃபிகல்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டே விதவுட் மாஸ்டர்பேஷன். 5 days abstinence வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு once a month they may do. The remaining 90% of patients, at least 9 out of 10 patients or individuals, we should not call them patients, men வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் அ வீக் இல்லை த்ரைஸ் அ வீக் மெனி பீப்புள் வந்து டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அதான் அதோட ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸ்போஷர் அப்படி இருக்குது. ஸோ ஆப்ஸ்டினன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுக்கு செல்ஃப் கண்ட்ரோலோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க? விச் கரெக்ட் தான். நீங்கள் இட் இஸ் லிங்க்ட் வித் கான்செப்சுவலி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தானே. இப்போ டிசைர் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? செக்ஷுவல் டிசைர் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவலாக வருங்க. மோர் ஸோ ஃபார் women have more desire than men. But the desire can be built on one individual for women. மென்னுக்கு வந்து டிசைர் வந்து ஒரு பெண்ணு மேலே வரும் போகும், இன்னொருத்தர் மேலே வரும் போகும். டிசைருக்கு வந்து the only way is to control it or regulate it. நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து நம்மளோட பாடி சர்க்கிட்ஸ், நம்மளோட சிஸ்டம், we are all sexual beings fundamentally.
பட் வி ஹேவ் டு ஜஸ்ட் கீப் இட் ரெகுலேட்டட். அதாவது ஃபேமிலி சிஸ்டம்குள்ளே அதை வச்சுக்கணும். இல்லை ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப், செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் அ ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப், ரைட்? யூ கீப் இட் தேர் and then take it to marriage and go. So that's why the concept of self control and growth. So ஒரு ஆண் வந்து அவரோட sexual desire, food eating behavior, sleep requirement, all other things that constitute a human life or what's called as life, control பண்ணி கொண்டு போகும்போது அவருக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு growthம் நல்லா இருக்கும். inappropriate desire வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு தான் நீங்க சூழ்ச்சிகள் நீங்க உருவாக்கிக்கிறீங்க. உங்க சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறும். என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, செக்ஷுவல் டிசைர் ரெகுலேட் பண்ண முடியல, ஹி வில் பிகம் அடிக்டட் டு பார்னோகிராஃபிக் கண்டென்ட், டெய்லி மாஸ்டர்பேஷன் பண்ணுவார், டெய்லி ரோட்டில் போகிற பெண்களை வந்து தப்பாக பார்ப்பார், இல்லை செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்ஸாக அந்த பெண்களை பார்ப்பார், ஹியூமன் பீங்காக பார்க்க மாட்டார், மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸில் நுழைஞ்சு பிரேக்கப் ஆகி ரூவன் ஆகி வருவார். ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் ஹேப்பன். அதான் ஒரு விஷயம். ஒரு மென் ரீஸ்டெயின் பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் ரீஸ்டெயின் பண்ணிக்கணும்னா வாட் ஆர் த பெஸ்ட் மெத்தட்ஸ்? இந்த ரெஸ்டெயின் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலி ஆல் மென் ஷுட் என்கேஜ் இன் சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸ். தட்ஸ் 45 minutes a day. செகண்ட் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் ரிச் மீல்ஸ் நைட்டில் மெயினாக சாப்பிடக்கூடாதுங்க. பிகாஸ் அது என்ன பண்ணுன்னா, ஜென்ரலி இன்னைக்கு வந்து ஃபுட் வந்து பேக்கேஜ் ஃபுட், ஹைலி எனர்ஜி டென்ஸ் ஃபுட் தாங்க கிடைக்குது. இது வந்து நம்ம ஹெவியாக எஸ்பெஷலி நைட்டில் ஆஃப்டர் 7 o'clock கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு செக்ஷுவல் டிசைரும் தாறுமாறாக வரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் ரிச் டயட், தட் மீன்ஸ் கண்டிப்பாக 4 to 5 eggs a day. You have to start for a man at least. Eggs and cheese வந்து டெய்லி டயட்டில் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் சாப்பிடும்போது அகேன் டிசைர் ரெகுலேஷன் will be better. ஃபோர்த் வந்து மாஸ்டர்பேட்டரி பிஹேவியர். நான் வந்து இன்னொரு ஹியூமன் பீங்கை ஒரு இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்த்து ஐ எம் நாட் கோயிங் டு மாஸ்டர்பேட் ஒரு கருத்து, ஐ எம் நாட் சம்மன் ஹூ வில் லுக் அட் another human being engage in sexual activity. I am not that personங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம் நம்ம உருவாக்கிக்கணும். அது எப்படின்னா டெய்லி பை ரைட்டிங், டெய்லி ஒரு ஜேர்னல் எடுத்து யூ ஹேவ் டு ரைட் வாட் யூ பிலீவ் ஃபர்ஸ்ட். எழுதி வச்சிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் பில்டிங் அ குட் ஹேபிட். டெய்லி வாக்கிங் போகிறது, கரெக்டாக ஈட் பண்ணுறது, கரெக்டான விஷயங்கள் பார்க்குறது, கரெக்டான விஷயங்கள் கன்சியூம் பண்ணுறது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து அண்ட் தென் அஃப்கோர்ஸ் மாஸ்டர்பேஷன் கண்டென்ட், மாஸ்டர்பேஷன் முடிஞ்ச அளவுக்கு யூ மஸ்ட் அவாய்ட். முடியவே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க மீன்ஸ் எப்போவாது once in 2 months, once in 3 months இஸ் த லீஸ்ட், இஸ் த லெஸர் ஈவில். ஏன்னா நீங்கள் மென்னுக்கு வந்து நீங்கள் அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தெரிச்சு போய் எங்கேயாவது மசாஜ் பார்லர், கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர், எஸ்கார்ட் கேர்ள்ஸ் இங்கே போயிடுவாங்க. எஸ்பெஷலி when they are not able to find a good female partner and if they are alone for many years, 2 years 3 years ஒரு ஆண் வந்து ரூமில் தனியாக இருக்காரு, பசங்க மட்டும்தான் கூட இருக்காங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் பிஹேவியர், செக்ஷுவல் பிஹேவியர் வந்து அவுட்புட் ஆகும் இது கண்ட்ரோல் பண்ணும்போது. அப்போ அது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் when the patient is not able to control, then maybe once in 3 months, once in 4 months எப்போது வெண்ட் அவுட் பண்ணிட்டு போக வேண்டியதான். Masturbation should be used like a walking stick. ஸ்டிக்குக்கு நம்ம ஸ்லேவாக இருக்கோமா அல்லது ஸ்டிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமாங்கிறது மட்டும்தாங்க விஷயம் அதில். ஸோ இட்ஸ் த மாஸ்டர் சர்வெண்ட் கான்செப்ட். எது அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லை நம்ம அது கண்ட்ரோல் பண்ணுறோமாங்கிறது மட்டும்தான் இதில் கரெக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ டீல் வித் ஆல் திஸ். ஸோ இந்த ட்ரிபிள் என் பற்றி சில மித் ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்கிறது நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வாட் இட் இஸ் ஆக்சுவலி, இது வந்து மித்தா இல்லை ஃபேக்டான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சீமன் ரிட்டென்ஷன் கிவ்ஸ் சூப்பர் பவர்ஸ். தட்ஸ் அ மித்துங்க. சீமன் ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டசன்ட் கிவ் சூப்பர் பவர்ஸ். டோபமின் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் இட் வில் மேக் இட் more available. ஏன்னா the problem when an individual engages in excessive masturbation என்ன ஆகும்னாங்க, டோபமைன் withdrawal நடக்கும். டோபமைன் withdrawal வரும்போது ஹாப்பினஸ் வந்து அந்த இண்டிவிஜுவல் விட்டுட்டு போயிடும். ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இல்லை, அதாவது எப்படின்னா யூஆர் ஃப்ளட்டிங் யுவர் பிரெயின். இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பேஷண்ட் எடுக்கிறீங்க, அவர் பார்னோகிராஃபிக் கண்டென்ட் கொடுக்குறீங்க, அன்னைக்கு மாஸ்டர்பேட் பண்ணுறாரு, அவரோட பிரெயினில் என்ன நடக்கும், டோபமைன் will get flood ஆகி அந்த 30 seconds இல்லை 1 minute இல்லை 2 minutes he'll be very happy during that act. Post that dopamine drain ஆயிடும். It's like opening the sewage drain, ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி சிஸ்டமில் போயிடும். அப்போ டிப்ரெஷனில் போயிடுவார். அண்ட் தென் அந்த டிப்ரெஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் திருப்பி அந்த மன உளைச்சல்லேருந்து வெளியே திருப்பி he will masturbate. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் டெக்னிக்கலி, when we withdraw that, அந்த டிசைர் வந்து இந்த dopamine is called the molecule of more. இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரிகர்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏதாவது எக்ஸைட்டிங்காக வருது, ஒரு ஆன்டிசிபேட்டரி பிஹேவியர், ஒரு எக்ஸைட்டேஷன். ஒரு புக்கும் இருக்குது, இட்ஸ் கால் த டோபமைன் த மாலிக்யூல் ஆஃப் மோர்னு ஒரு புக் இருக்குது. ஐ ரெக்கமெண்ட் ஆல் பேஷண்ட்ஸ் ஆர் வியூவர்ஸ் டு வாட்ச் டு ஸ்டடி தட் புக். ஒரு எக்ஸைட்டிங் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பிஹேவியர் முடிச்ச பிறகு ஆனால் அது ட்ரெயின் ஆகிடும், அதோடு அது போயிடும். இப்போ ஒரு புதுசாக ஒரு அலையன்ஸ் பார்க்குறோம், அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் இட் வில் பி எக்ஸைட்டிங். இல்லை புது ரிலேஷன்ஷிப் நம்ம தேடி போகிறோம். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் என்டர் ரிலேஷன்ஷிப் பிரேக் அவேனா ஃபார் தட் எக்ஸைட்மெண்ட், இட்ஸ் கிரேட். இல்லை கேஷுவல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஏன் அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது, when you casually engage with someone and forget, your brain is flooded with dopamine. That's not love, that's not affection, that's different, this is different. அதுதான் அதோட விஷயம். நெக்ஸ்ட் ஒன் வந்து not ejaculating improves gym performance. Yeah, so that's the whole idea. Reflects on the first question. அப்போ எஜாகுலேஷன் பண்ணல ஒரு இண்டிவிஜுவல் வந்து NoFap எங்கேஜே பண்ணாத போது என்ன ஆகும்னா, இந்த டோபமைன் வந்து பிரெயினில் வந்து ஃப்ளட் ஆகி
வித்ட்ரா ஆகிற சைக்கிள் வந்து உடையும். ஸ்டேபிள் லெவல்ஸ் ஆஃப் டோபமைன் வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு இருக்கும். கோல் செட் பண்ண முடியும். அந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்டோஸ்டரோனும் பிளட்ல வந்து பில்ட் ஆகும். Not ejaculating improves muscle growth. கரெக்ட். அகேன் தட்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் த செகண்ட் கொஸ்டின். ஸோ டெஸ்டோஸ்டரோன் ஏற என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி மசில் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் வந்து பெட்டராக இருக்கும். தட்ஸ் த ஹோல் ஐடியா. Abstinence increases focus and productivity. Definitely. Abstinence definitely increases focus and definitely increases productivity, and it's again linked not just to dopamine. There are other molecules like serotonin in the brain and a lot of other neurohormones. அது எல்லாமே பிரெயின் மீடியேட்டட் ஈவெண்ட்ஸ். அதாவது மூளையில் வந்து உங்களோட ஹார்மோனல் இன்டீரியர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். So abstinence is very very good. Masturbation causes low energy and hair loss. Hair loss கிடையாதுங்க. That is a myth. என்ன ஸ்டடீஸ், ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து நிறைய ஒரு த்ரைஸ் அ டே பண்ணுறாருன்னா ரத்தத்தில் வந்து அப்போதைக்கு டெஸ்டோஸ்டரோன் ஏறும். டெஸ்டோஸ்டரோன் ஏறும்போது ஹேர் ஃபால் ஆகும். பட் தட் இஸ் வித் எக்ஸ்ட்ராடினரிலி எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன். அது சம் பேஷன்ஸ் ரிப்போர்ட் ஹேர் லாஸ் வித் எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன். தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஆன்சர். லோ எனர்ஜி இஸ் ட்ரூ. லோ எனர்ஜி வந்து இந்தியன் மெனுக்கு தெர் இஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் தாட் சிண்ட்ரோம். இது நிறைய டாக்டர்ஸ்க்கும் தெரியாது. இட்ஸ் அன் ICD-10 டிசீஸ் கண்டிஷன். நான் நிறைய வீடியோஸில் அதை பேசியிருக்கேன். அப்போது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இந்தியன் மேன் டிப்பிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அ வீக் இல்லை ஒன்ஸ் இன் ட்வைஸ் அ வீக் மாஸ்டர்பேட்டரி பிஹேவியரில் எங்கேஜ் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். இந்த தாட் சிண்ட்ரோம் வந்துடும். தாட் சிண்ட்ரோமில் என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல் பிரச்சனை, ஃபீலிங் வெரி டயர்டு, லோ அண்ட் வீக், லாஸ் ஆஃப் மசில் மாசு, ஆண் குறி வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு வந்து சைஸ் சுருங்கி போகிறது, முதுவலி, கண்ணுக்கீழே டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் சேர்ந்து வரும். அந்த மாதிரி மென் டாட் சிண்ட்ரோம் வந்துட்டாலே மேரேஜ் அவாய்ட் பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்லையும் அவங்களால ஈடுபாடு பண்ண முடியாது. cannot engage. ஸோ தட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் மாஸ்டர்பேஷன். அப்போ நம்ம வந்து அந்த when we avoid masturbation, when we avoid that and when we fix the DART syndrome that Indian men commonly develop, overall performance including gym performance, including work performance, productivity, relationship quality எல்லாமே improve ஆகும். We have seen that with patients. No nut November improves confidence. Definitely. Well, it's not no nut November technically. No masturbation improves confidence. No nut November can be used as a good month to start the habit if it is something you believe in. But ideally வந்து பார்த்தீங்கன்னா, if a patient, if an individual decides not to masturbate, belief structure clear-ஆ இருக்கணுங்க. The individual has to write down that he is not someone who looks at two other human beings as sexual objects. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், what is masturbation? Men or women erotica இல்லை sexual material பார்க்குறாங்கன்னா what are they actually doing? யோசிச்சு பாருங்க. It's a form of digital voyeurism. அதாவது ஒரு ரெண்டு ஹியூமன் பீங்கை வந்து ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து வேற எங்கேயோ தாமத்தியோடு வைக்கிறது நீங்கள் ஒளிஞ்சு பார்க்குற மாதிரிங்க. அது இது நிறைய பேருக்கு அந்த கான்செப்சுவல் திங்கிங் இங்கே they don't see it like that. So it is generally better not to look at other people doing it. You engage in it with a stable partner. அதுதான் நம்ம சொல்றது. Best to avoid. இந்த abstinence வந்து ரொம்ப ஓவரா இருந்தாலும் அது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஓவர் இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப ரெகுலரா இருந்தாலும் பிரச்சனை. So what is a healthy behavior in this? இல்லங்க, the long term goal or the long term behavior is to never do it. There is no healthy சுயன்பமுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஃப்ரீக்வன்சிங்கிறது கிடையாது. பட் உங்களோட சூழ்நிலைகள், இப்போ என்ன ஒரு டாக்டரை அட்வைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆஸ் அ ப்ரொஃபஷனல் இந்த ஃபீல்ட் அட்வைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க தான் நான் சொல்கிறேன். ஐ கேனாட் என்கரேஜ் இட். பட் உங்கள் சூழ்நிலைகள், நீங்கள் தனியாக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையலை, ஒரு மேரேஜ் ஆக மாட்டேங்குது, யாருமே உங்களோட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு, அப்போ நீங்கள் வெளியில் போய் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், எஸ்கார்ட் கேர்ள்ஸ், மசாஜ் பார்லர்ஸில் போய் மாட்டி பாலியல் நோய்கள் வந்து வீணாக போகிறதுக்கு you can probably use this like a walking stick. That means once in 3 months, once in 4 months, maybe once a month. அன்னைக்கு அந்த 28 டேஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. டே 29, டே 30, சம்டைம்ஸ் நிறைய ஆண்களுக்கு என்ன ஆகும்னா வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு தூக்கம் வராது, மைண்டில் இருந்த தாட்ஸ் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கும், வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது. அப்போது ஃபேர் எனஃப், அது லெஸ்ஸர் ஈவில். லாங் டேர்ம் கோல் குயிக்காக வந்து ஆண்கள் வந்து ஜென்ரலி தனியாக இருக்கக்கூடாது தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் உங்களோட துணைகளை தேடிக்கங்க, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுங்கள். டோன்ட் டேட் டூ மெனி உமன். யாராவது பிடிச்சிருக்குன்னா போய் பிடிச்சிருக்கு சொல்லி ட்ரை டு கெட் மேரிட் டு தட் இண்டிவிஜுவல், ஹேவ் இட் தேர். அதுதான் அதுக்கு லாங் டேர்ம் சொல்யூஷன். ஸோ இந்த பிஹேவியர் நம்மளுக்கு ரெகுலராக இருக்கும் போது, நாட் ஆஃப்டர் மேரேஜ், கப்பிள்ஸ் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஆமாங்க. 3 out of 10 பேஷண்ட்ஸ், 30% ஆஃப் பேஷண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்குறது இந்த மாஸ்டர்பேட்டரி பிஹேவியரும் பார்னோகிராஃபிக் கண்டென்ட் 6 months பிஃபோர் மேரேஜ் கண்டிப்பாக விட்டுணுங்க. யூ ஹேவ் டு லீவ் இட் ஃபார் 6 months, அட்லீஸ்ட் 90 days பிஃபோர் மேரேஜ். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் மேரிட்டல் லைஃப்பில் வருதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆண்களுக்கு ஹேண்டோட ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது. வெஜைனாவோட அந்த லூப்ரிகேஷன், வெஜைனாவோட அந்த டைலேட்டேஷனில் அவங்களுக்கு எரெக்ஷன் மெயின்டைன் ஆக மாட்டேங்குது. ஸோ நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, தாமத்தியோரு பண்ணும் போது எரெக்ஷன் போயிடுது.
வித்ட்ரா பண்ணி பார்ட்னரை வந்து ஹேண்டால் அவங்க ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்ணி வச்சு தென் தே எஜாகுலேட். ஸோ அதில் என்ன ஆகும், பெண்களுக்கு அந்த சைடில் ஆர்காசம் ரீச் பண்ண முடியாது. ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் சம்டைம்ஸ் நடக்கலாம், ஏன்னா செமன் எப்போவுமே வெஜினால டெபாசிட் ஆகாது. செகண்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா விந்து முந்துதல் பிரச்சனை. மாஸ்டர்பேஷனால் வர பெரிய ஹெடேக் வந்து we have seen with thousands of patients. டெஃபினெட்லி பிஎம்இ வந்துடும். இப்போ அந்த விந்து முந்துதல்னால என்ன வரும், அகெயின் உமனுக்கு திருப்பி அவங்க பார்ட்னருக்கும் உமனுக்கும் இல்லை அவங்களோட ஒய்ஃப் வாட்எவர் அவங்களுக்கு வந்து ஆர்காசம் ரீச் பண்ண மாட்டாங்க. தே வில் பி வெரி அப்செட் அண்ட் இரிட்டேட்டட், ரெசென்ட்மெண்ட் வந்துடும், டிவோர்ஸஸ் தாறுமாறாக நடக்கும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வித் மாஸ்டர்பேஷன் இஸ் லேக் ஆஃப் அட்ராக்ஷன். என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஆணுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் ஜென்ரல் ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம யோசிக்கும். ஒரு ஆணுக்கு வந்து 10 பெண்களோட ஃபோட்டோ நீங்கள் காமிக்கிறீங்க, அட்ராக்டிவ் உமன் காமிக்கிறீங்க, அண்ட் தென் யூஆர் ஆஸ்கிங் தட் மேன் இல்லை தட் த மேன் இஸ் மாஸ்டர்பேட்டிங் டு தோஸ் உமன் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் ஃபோட்டோஸ் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் செக்ஸ் ஸ்டோரிஸ் படித்து பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடியோஸ் பார்த்து பண்ணுவாங்க. ஒரு ஆணுக்கும் ஒரு ஃபேண்டசி இருக்கும். அப்போ செக்ஷுவல் நாவல்ட்டி நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. இட்ஸ் லைக் யூஆர் கிவிங் ஹிம் நியூ டாய்ஸ். அப்போ செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பார்ப்பாங்க. ஸ்டேபிள் பார்ட்னர் கூட இருக்கும் போது அந்த ஸ்டேபிள் பார்ட்னர் மேலே அந்த அட்ராக்ஷனே அவங்களுக்கு இருக்காதுங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர்கோர்ஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டிமசி அந்த கப்பலுக்கு வந்து கம்மி ஆகிடும். த்ரைஸ் எ வீக், ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜில் த்ரைஸ் எ வீக் பண்ண கப்பல் ட்வைஸ் எ வீக்குக்கு வரலாம், ஒன்ஸ் அ மந்த்துக்கு வரக்கூடாதுல்ல, இல்லை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ திருப்பி அகெயின் டிவோர்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஃபர்டிலிட்டி எல்லாம் சேர்ந்து வரும். அப்போ எவ்வளோ பெரிய சோஷியல் ஈவில்ங்கிறது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். மாஸ்டர்பேஷனும் பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டோட சோஷியல் எஃபெக்ட்ஸ், இட் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி ஈவில். நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதில் எங்கேஜ் பண்ண உங்களை அறியாமே நீங்கள் உங்களை செல்ஃபாக நீங்கள் உங்களை ஓச்சு தள்ளிட்டு போயிடுவீங்க. அதான் நடக்கும். 12 months இந்த ரோலில் 1 month மட்டும் இந்த மாதிரி பிஹேவியரில் நம்ம வந்து ஈடுபடாமல் இருக்கிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும்னு இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 1 month டோட்டல் அப்ஸ்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த 12 monthsலையுமே என்ன மாதிரி பிஹேவியர் மூலமாக அதை ரெகுலேட் பண்ணலாம்? ஃப்ரம் நோ நட் நவம்பர் மேக் இட் அ நோ நட் இயர். That is how you do it. So என்ன மாதிரி பிஹேவியர் நீங்கள் பண்ணணும், லைக் சார் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் எக்ஸசைஸ், ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஃபுட். ஒர்க்குக்கு போங்க, ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருங்க, ஹேவ் அ ஹாபி அண்ட் பேஷன் ஆஃப்டர் கமிங் பேக். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் ஏன் சுயன்பம் பண்ணுறாங்க, ஏன் மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க, தனிமை நாடுங்க, லோன்லினஸ்க்காக பண்ணுவாங்க, பிரேக்கப்ஸ் போஸ்ட் பிரேக்கப் நிறைய பண்ணுவாங்க. ஹியூமன் பிஹேவியர் ஹஸ் ஆல்வேஸ் பின் த சேம். பெருசாக இப்போ டைம்ஸ் மாறும், பிஹேவியர் மாறாது. ஹியூமன் பிஹேவியர் இஸ் ஆல்வேஸ் த சேம். ஸோ ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் பண்ணுவாங்க, டைவர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பண்ணுவாங்க, இல்லை ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால பண்ணுவாங்க. ஸோ கெட் அ ஜாப் யூ லைக், டூ சம்திங் தட் யூ ஆர் பேஷனேட் அபவுட். ஒரு ஹாபி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆண்கள் தனியாக இருக்காதீங்க. டேட் உமன், மீட் உமன், பிக் ஒன், யூ வில் see 10 women, பிக் ஒன், கோ ahead and marry and travel life over there. அப்படிதாங்க, தட்ஸ் the only solution for this. இதுக்கு வேறு சொல்யூஷன் இல்லைங்க. அண்ட் எஸ், மெடிக்கல் தெரப்பி ஒர்க்ஸ். யாருக்கு ஒர்க் ஆகும்னா, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன், சுயன்பமுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க, பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டுக்கு அடிக்ட் ஆகும்போது எங்கள்கிட்ட வாங்க, தென் we can give you medications. அந்த சைக்கிளை உடச்சிட்டு கொண்டு வரலாம். அதுக்குள்ள மெடிகேஷன்ஸ் இருக்குது, they work very well. டாட் சிண்ட்ரோம்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, they work very well. But that is not for all patients. 85% of patients, leaving 15%, or 85% of men who are masturbating, இதுலேருந்து இந்த மாதிரி சிம்பிள் சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் பண்ணாலே வெளியில் வந்துடும். மேக் இட் அ நோ நட் நவம்பர், நோ நட் இயர், நாட் நவம்பர் அலோன். அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது இன்ஸ்டன்ட் ப்ளஷர் தேடி ஓடிட்டு இருக்கிறது பசங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஆர் வி இக்னோரிங் உமன் ஆன் திஸ் சப்ஜெக்ட்? ஆமாம், விமன் ஜென்ரலி இப்போ நம்ம ஊரில் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் மாஸ்டர்பேட்டரி பிஹேவியர் பெருசாக இருந்ததில்லை. பட் நவ் we are seeing that trends picking up. நிறைய பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக, எஸ்பெஷலி செப்பரேட்டட் உமன் who are all alone, who have not gone to maybe the next marriage, இல்லை பசங்க இல்லாமல் இருப்பாங்க, ஒரு 31, 32 டைவர்ஸ் ஆகிருக்கும், சைல்டு எதுவும் இருக்காது, என்கேஜ்மெண்ட்டுக்கு எதுவுமே இருக்காது. அவங்க நிறைய பேர் வந்து அதே மாதிரி ஈவன் காலேஜ் உமன், ஈவன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இது லைட் பிஹேவியர் இஸ் வியர்ட். எல்லாம் இந்த டில்டோஸ் வாங்குறாங்க, பெனிஸ் லைட் ஸ்டிமுலேட்டர்ஸ், ஃப்ளஷ் லைட்ஸ், மாஸ்டர்பேட்டர்ஸ், தே பை ஆல் திஸ், கிளைட்டோரல் ரிங் ஸ்டிமுலேட்டர்ஸ். இந்த மாதிரி செக்ஸ் டாய் பர்ச்சேஸ் வந்து நிறைய வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தெர் ஆர் அபவுட் 15 to 20 வெப்சைட்ஸ் வேர் தே செல். அண்ட் இட்ஸ் வெரி சேட் டு see, பிகாஸ் என்ன பண்ணுறாங்க, பெண்களும் இதில் எங்கேஜ் ஆகிடுறாங்க, பிகாஸ் தே ஆர் ஆல்சோ லோன்லி. த ப்ராப்ளம் இஸ் லோன்லினஸ். அண்ட் அதர் இஷ்யூ இஸ் ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எல்லா பெண்களுக்கும் ஷாருக் கானும் சல்மான் கான் தான் வேணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூ ஹேவ் டு பி வெரி ரியலிஸ்டிக் வித் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெண்களும் வைக்கணும், அஃப்கோர்ஸ் ஆண்களும் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கணும். And because Shah Rukh Khan and Salman Khan have also become old and they're already married, you can't chase that. So அந்த மாதிரி you can't select. நான் வந்து of course hypothetically பேசுகிறேன். It is not women ஓட லோன்லினஸ்னால இந்த பிஹேவியர் வந்து இப்போ என்கேஜ் பண்ணி போகிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலிஸும் பெண்களை டிவோர்ஸ் ஆகிடுறாங்க, இல்லை செப்பரேட் ஆகிடுறாங்க. கரெக்டாக அவங்களுக்கு அது ஃபெசிலிட்டேட் பண்ணி அடுத்த லைஃப் வந்து அமைச்சு கொடுந்து, they are not doing that for them.
சரி ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆக்சிடெண்ட்டாக முடியுது, தட்ஸ் ஃபைன். ஹியூமன் பீங்ஸ் வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ். பட் அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப், அடுத்த ஒரு லைஃப் வந்து அவங்கள நிம்மதியாக போய் வாழ வைக்க மாட்டேங்கிறாங்க. டவுட்ஃபுல்லாக அடுத்த ஆம்பளை ஒருத்தர் வந்தாலே 10-20 டவுட்டோட தான் தே ஃபர்ஸ்ட் சி. இதுலேயும் நம்மளுக்கு நாசமாக போயிடுமோ, இதுலேயும் நம்மளுக்கு அது அப்படி தான் போகும். அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? So it's not one issue, it's a multitude of reasons, multitude of things that we can see and we cannot see that is triggering this instant gratification. பெண்களோட சைடும் சரி, ஆண்கள் சைடும் சரி. ஸோ சோஷியல் மீடியா தான் ஆக்சுவலி இந்த மாதிரி போனோகிராஃபிக் கண்டென்ட்டையும் இப்போ ப்ரொமோட் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த நோ நெட் நவம்பர் மாதிரி கான்செப்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுது. ஸோ தேர் இஸ் போத் இன் சோஷியல் மீடியா. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய பீப்புளுக்கு 3 things that you want to say அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? Don't stay alone. Committed relationshipல போங்க. Eat very healthy, take care of your heart and avoid all pornographic content, all instant pleasure seeking behavior இன்ஸ்டன்ட்டா நம்மள முடிச்சிருங்க. So that's the first thing to avoid. அதான் விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ டைம் எடுத்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.